கெட்டதை தூக்கி வீச பார்க்கணுங்க. சும்மா நம்ம வாழ்க்கையில எல்லாமே தோத்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அதை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. 6ஆம் இடம் எதிரியை வெல்லக்கூடிய நேரங்க. 6ஆம் இடம் உனக்கு எத்தனை பேர் எதிரி இருக்கானா 6ஆம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியுங்க. அங்க போய் குரு அமைதியான கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்ப எதிரி உங்க காலில் விழுவான்ல, விழுவணும்ல. பகை உங்க காலில் விழுவான்ல, நோய் உங்க விட்டு விலகி போகும்ல. லாபகரமான ராசி இந்த கும்ப ராசியை சொல்றாங்க. லாபம் மட்டும் எடுத்துக்கூடாது. நீ எடுத்தவொடனே உங்க காசு பணம் அதெல்லாம் ஆசை இருக்காது உங்கள்கிட்ட. மதிப்பு மரியாதையை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசி. பாதிக்கப்பட்ட கிரகத்தை குரு பகவான் பாக்குறதுனால குரு நல்லா இருந்தா மட்டும் போதும். நல்லா இல்லைன்னா இங்க இன்னும் பிரச்சனை கிளம்பும். அதனால சொல்றேன். இப்போ குரு பாக்குறான்னா இடத்த வாங்க வைப்பாரு, பூமியை வாங்க வைப்பாரு. ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலை உத்தியத்தில் லாபம் வரணுங்க. லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா வேலை உத்தியத்துல பயங்கரமான லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு அடிமை எதிரி எவனுமே இருக்க மாட்டான். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன, நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு, இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம் பொன் பொருள் நகை விலை உயருங்கிறாங்க. இந்த வருஷத்துடைய அமைப்பு மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும். இந்த வருஷத்துல கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதுதான் இந்த வருஷத்துடைய பலன் பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணுங்க, இந்த வருஷ பலன் பார்க்கறோம்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா கும்பராசி மட்டும்தான் சொல்லணும். எப்படி லாபகரமான ராசி இந்த கும்பராசியை சொல்றாங்க. லாபம் மட்டும் எடுத்துக்கூடாது. நீ எடுத்தவொடனே உங்க காசு பணம் அதெல்லாம் ஆசை இருக்காது உங்கள்கிட்ட. மதிப்பு மரியாதையை அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி. நல்ல படிப்பு கல்வி ஞானம் கொண்ட ஒரே ராசி கும்பராசி மட்டும்தான். வேற எந்த ராசிக்குமே இருக்காது. தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும். நீங்க ஒரு வேலையை ஒப்படைங்களேன், நம்பி ஒப்படைச்சு நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க. அந்த வேலையை கரெக்டா சூப்பரா பார்ப்பாரு. புத்திசாலி குணம் தான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட். பிரம்மாண்டமான கற்பனை, இதான் 2. பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. இதான் கும்பத்துடைய குணமே. கும்பராசியில பிறந்தவங்க சர்வசாதாரண ஆள் கிடையாது. பெரிய பெரிய லெவல்ல போகக்கூடிய அமைப்பு உங்கள்ட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பா எல்லாருமே கும்பராசிக்கிற அனைவரும் சொல்றேன், தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இந்த வருஷத்தை வச்சுதான் இது ராஜா, இது மந்திரி, இந்த கிரகம் இப்படி நடக்க போது, இது போக போது, உங்களுக்கு எப்படி ஃபேவரட் ஆகணும் கண்டிப்பா வருஷத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இந்த வருஷம் 4 கிரக பயிற்சி வருது பாருங்க. 4 கிரகத்தை வச்சுதான் நம்ம அந்த எடுக்க முடியும் இந்த வருஷத்துடைய பலனை. இல்ல எந்த கிரகம் பயிற்சி ஆகல, ஒரே ஒரு கிரகம் மட்டும் தான் பயிற்சி ஆகும். குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகும். எந்த கிரகம் பயிற்சி ஆகாது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் அங்கேதான் இருக்காரு, குரு பகவான் அங்கேதான் இருக்காரு, ராகு பகவான் அங்கதான் இருக்காரு, கேது பகவான் அங்கதான் இருக்காரு. உங்க ராசியில ராகு, 7ல கேது, 5ல குரு, அடுத்து 2ஆம் இடத்துல சனி பகவான். எந்த கிரகம் கெட்டதுல இருக்கா? கெட்டதுல இல்ல. கெட்டதுல எந்த கிரகம் கிடையாது. நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு பிரயோஜனமாக கண்டிப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி கண்டிப்பா அம்மன் அருள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு. ஏன்னா ராஜா குரு வர்றாரு.
நீங்க எல்லாருமே இந்த வருஷத்தை பிறந்தவொடனே எல்லாருமே உங்க ஜாதகத்தை கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணும். வருஷத்துல ஒரு வாட்டி நம்முடைய தலையெழுத்தை மாத்தி பார்த்துக்கிறது நல்லது. அப்பதான் தலையெழுத்து மாறி எழுதப்படும். கெட்டது வந்தாலும் எல்லாருமே ஜாதகம் எடுத்து தசாபதியை பாருங்க. உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு? இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்தா மட்டும் போதும். எல்லாமே டாப்பா இருக்கும். ஏன்னா 7 சனி நடக்குது. ஆனா சனி பகவான் அந்த குரு பகவான் பாக்குறாரு. கண்டிப்பா நல்லது நடக்கணுங்க. அதனால சொல்றேன். நான் காரணம் இல்லாம சொல்ல கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7 சனி பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சு 1.5 வருஷம் இருக்கு. அந்த குரு பகவான் நேரா பாத்துக்கிட்டே இருக்காரு. கெட்டதை நடக்க விடக்கூடாது. அப்ப குரு சனி யாருக்கு ஜாதக யோகமா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே டாப்பான யோகம் இருக்கு. குரு சனி பலம் இழந்தா இன்னும் கஷ்டப்படுவீங்க. அதனால சொல்றேன். சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டு இருப்பீங்க. வாழ்க்கையை ஒரு நிம்மதியில உங்க வீடியோ பார்த்து தான் ஒரு நிம்மதியா வருதுன்னு நிறைய பேர் சொல்றீங்கல்ல. அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. இந்த வருஷத்துல கண்டிப்பா எடுத்து பாத்துங்க. ஏன்னா குரு ராஜா வரார். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம் மாறணும். ஏன்னா குரு உங்களுக்கு 2க்கும் 11 கூடியவர் வராரு. ஏன்னா குரு பயிற்சி ஒரு சிலதுக்கு அப்புறம் பயிற்சி ஜூன் மாசம் பயிற்சி ஆகுது. அதனால சொல்றேன் உங்களுக்கு. இந்த வருஷம் பிறந்து 2 மாசத்துல குரு பயிற்சி வந்துடும். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. கெட்ட தூக்கி வீச பாக்கணுங்க. சும்மா நம்ம வாழ்க்கையில எல்லாமே தோத்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், அதை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கரெக்டா மூவ் பண்ணி அடிக்க. ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணி அடிக்க. கண்டிப்பா விஜயிக்க முடியும். நம்ம ஏன் கெட்டதா சிந்திக்கிறோம், ஏன் கெட்டதா நினைக்கிறோம், ஏன் நல்லதா நினைப்போமே. இந்த வருஷம் பிறகுது நல்லா நினைப்போமே, கண்டிப்பா நல்லது தேடி வரும். அதனால சொல்றேன். என்னால கெட்டது சொல்ல முடியல. உங்களுக்கு நிறைய ஒரு தடங்கள் இருந்துச்சு, இனிமே சொல்ல முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்த வருமான பொருளாதான் ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கணும். சனி பகவான் சரியில்லைன்னா எப்படி யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ பொருளாதார வருமான பிரச்சனை, திருமண பிரச்சனை, வருமான பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல ஒரு பிரச்சனை, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. ஏன்னா அது குருவுடைய வீடு. அது காலபுருஷன் 12. அப்ப கண்டிப்பா மருத்துவ செலவு, நிறைய செலவு, நிறைய உடம்புல ஒரு தாக்கங்கள், பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, நண்பர்கள், கூட்டாளி பிரச்சனை, திருமணத்தை தடையாகிறது, படிப்பு கல்வியை தடை பண்றது எல்லாமே நடந்திருக்கும். நல்ல வேலை கிடைக்காம எத்தனை பேர் அலைகிறாங்க தெரியுமா? நான் வேலை பார்த்து 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது, நிம்மதி இல்லை, கடன் இருக்கு, பகை இருக்கு, தொழில் உத்தியோக தடங்கள் இருக்கு. ஏன்னா இவ்வளவு தடங்களை சந்திச்சாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? கும்பராசிக்காரர். இப்ப ஏன் இல்லைன்னா இந்த சனி பகவான் நேரா சனி பகவான் குரு பகவான் பாக்குறாரு. வேலை முடிஞ்சுச்சு. ஒரே விஷயம் நான் இது. ஏன்னா பாதிக்கப்பட்ட கிரகத்தை குரு பகவான் பாக்குறதுனால குரு நல்லா இருந்தா மட்டும் போதும். நல்லா இல்லைன்னா இங்க இன்னும் பிரச்சனை கிளம்பும். அதனால சொல்றேன். இப்ப குரு பாக்குறான்னா இடத்தை வாங்க வைப்பாரு, பூமியை வாங்க வைப்பாரு. ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு சிலதுக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சியாகி 6ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பாக்கனா கடன் வாங்கி நீ இடத்தை வாங்குப்பான்னு சொல்லுவாரு. நல்ல வேலையை நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. வெளிநாட்டு வெளியில் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடி பிரச்சனை சரி பண்ணுவேன்னு சொல்லுவார். வேலை கிடைக்கலாம், வேலை கண்டிப்பா அவர் அமைச்சு கொடுக்கணும். வேலை உத்தியத்தில் லாபம் வரணுங்க. லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா வேலை உத்தியத்துல பயங்கரமான லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு அடிமை எதிரி எவனுமே இருக்க மாட்டான். வழக்கே இருக்காது. இப்ப அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து, எந்த சொத்துல வழக்கு தான் நீங்க ஜெயிக்கணுங்க. 6ஆம் இடம் எதிரியை வெல்லக்கூடிய நேரங்க 6ஆம் இடம். உனக்கு எத்தனை பேர் எதிரி இருக்கானா 6ஆம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியுங்க. அங்க போய் குரு அமைதியான கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்ப எதிரி உங்க காலில் விழுவான்ல, விழுவணும்ல. பகை உங்க காலில் விழுவான்ல. நோய் உங்க விட்டு விலகி போகும்ல. நல்லா தெரிஞ்சுங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதியை பாக்குறதுனால நான் இவ்வளவுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா சொல்லவே முடியாது. அப்ப பிரச்சனைப்பா அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க ஜாதகத்தை எடுத்து மட்டும் பாத்துக்குங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நகை வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு வழக்குல ஜெயிக்கிறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, சகோதர சகோதரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது, திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த வருஷம் இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் திருமணத்தையும் சுபகாரியும் குழந்தைக்கான ப்ராசஸையும் பண்ணிடணும். விட்டுறக்கூடாது. நல்ல டைம் இருக்குது. அது இல்லாம ராசியில ராகு, அவர் சுயசாரம். ஏழுல கேது, அவரும் சுயசாரம். அப்ப யாருக்கு ராகு கேது இருக்கோ உலக அளவுக்கு உங்களை பேசப்படணுங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. கமிஷனி அவர் நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, காசு பணம் கொடுத்து வாங்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, எல்லாத்துக்கும் சொல்றேன். மருத்துவர்கள், நிறைய பேர் சொல்றேன் மருத்துவர்கள், இது எல்லாமே செம்மையா இருக்குது. புதுசா தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நடக்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பா நடக்கும். நல்ல யோகம் இருக்கு. தொழிலுக்கான நேரம் உங்களுக்கு ப்ராசஸ் கண்டிப்பா வேலை செய்யும். தொழில்ஸ்தான அதிபதி யாரு? செவ்வாய். எப்படி பார்த்தாலும் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப இங்க அமைப்பு நல்லா இருக்கு. 6ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்தை யாரு? குரு பார்ப்பார். நான் ஏன் தொழில் பண்ண சொல்றேன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில நீங்க பண்ணுங்க. எப்ப? இந்த வருஷம் பிறந்து 2 மாசத்துல அவங்களுக்கு குரு பயிற்சி வந்துடும். கண்டிப்பா தொழில நல்ல ஒரு மாற்றம். புதுசா தொழில் பண்ண ஆரம்பிக்கணும், புதுசா பிளான் இருந்தா பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். மாமனார் மாமியா உறவு நல்லா இருக்கும். நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரமா வருது. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கவங்க எடுத்துக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா அடிக்கும். மாற்ற முடியாது ராஜா. வெளிநாட்டுக்கு நேரம் பார்த்துருவார் யாரு?
குருவை பாருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கோ அனைவருக்கும் லாட்டரி யோகம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்குலாம் சூப்பரா இருக்கும். விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். கமிஷன் விளையாட்டுத்துறை நல்ல ஒரு மாற்றத்துக்கு கொடுப்பார். நட்சத்திரம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் அவிட்டம். தன்னம்பிக்கை, தன்மானம், பொய் சொல்லணும் அவசியம் கிடையாது. யாரை ஏமாத்தி போறாங்க 24 உழைக்க சொல்லலாம், உழைக்க ரெடி. அவிட்டத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இப்போ சூப்பரா இருக்கு. இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், படிப்புகளை ஒரு மாற்றம் பார்க்கறது, ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே டைம் பக்கா இருக்கு. ஆனா சுப செலவு சுபகாரியம் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல பார்த்து. ஒரு சுப செலவா பண்ண ரெடியா இருக்கு. எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து நிறைய பேர் அவிட்டத்துல பாருங்க. நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டத்துல பண்ணுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை ப்ரமோஷன், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா அமையும். இந்த வருஷம் பிறந்தவங்க நல்லா யோகமா இருக்கு பாத்துங்க. அடுத்து சதய நட்சத்திரம். பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி சதயத்துல பிறந்தா இருக்கும். எடுத்து பாருங்க, எல்லாமே சாதிக்க போறீங்க. எல்லாமே சாதனையா வரப்போகுது இந்த வருஷம் பிறந்தவனே சொல்றேன். ராகு சுயசாரம், கேது சுயசாரம், பொதுமக்கள், கணவனை ஒற்றுமை, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வெற்றி வெற்றி, தோல்வியே கிடையாது. கமிஷன், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், பூமி வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு இந்த சதயத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எதை எடுத்தாலும் நல்லதுதான், கெட்டதுக்கான நேரமே இல்லை. நல்லதை மட்டும் சந்திக்க, நல்லது மட்டும் தேடி வரும். அடுத்து புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம். உங்களை குரு இப்ப காப்பாத்துறாரு. எப்படி? உங்களை கெட்ட விஷயத்த காப்பாத்துற. வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே தடங்களா பார்த்தாங்க. நிம்மதி இல்லாம நான் வாழ்க்கையில இருக்கணுங்க. எப்பதாங்க எனக்கு நிம்மதி வரும்? இப்ப வருவாருங்க நிம்மதி. எப்படி பாருங்க, கவலைப்படாதீங்க. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே பொன்னான நேரமா வருது. எதை எடுத்தாலும் சரி வெற்றியா வரணும். தொழில், உத்தியோகம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி எல்லாமே நல்ல விஷயமா வருது. நல்லதை மட்டும் நீங்க சிந்திங்க. கண்டிப்பா சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.